ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேரி ரோட்டு போகிற வழியில் இருக்கோம். நம்ம இப்போ வந்து பண்ணவேலையை நோக்கி போயிட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம பண்ணவேலைக்கு போய் வீடியோ போட போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பண்ணவேலையில் போய் என் ஃப்ரெண்ட்ஸு கூட கமெண்ட்ரி பாய்ஸ் இருக்காங்க, அவங்க கூட வீடியோ போடுறக்காண்டி நம்ம இப்போ பண்ணவேலைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் இந்த நல்ல ஒரு அழகான தோட்டம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை உங்களை நிப்பாட்டி காட்டுறதுக்காண்டி நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பின்னாடி நல்ல பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நிற்கிற இடம் தான் சாயபுரம் சர்ச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதான் நம்ம சாயபுரம் சர்ச்சு. பழைய காலத்து பில்டிங்கு, ரொம்ப அழகழகாக கட்டியிருக்காங்க. இந்த பாருங்க, சுற்றி நிறைய மரம் செடி கொடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த கிரியேச்சர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வர்ற வழி பண்ணவேலைக்கு வர்ற வழியில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்ம ஆர்எஸ் ஸ்குவாட் வந்து ரீச் ஆகிட்டோம். பண்ணவேலையை ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து கமெண்ட்ரி பாய்ஸை போய் பார்க்க போகிறோம். கமெண்ட்ரி பாய்ஸ் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தான் தெரில. அவங்க எங்கே இருக்காங்கன்னு போய் அவங்கள பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி போய் கமெண்ட்ரி பாய்ஸை பார்ப்போம். கமெண்ட்ரி பாய்ஸ் கூட இன்றைக்கி வீடியோ இருக்குது நம்மளுக்கு. இதுதான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள இடம். நம்ம போய் கமெண்ட்ரி பாய்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு போய் பார்ப்போம். நம்ம வந்து பண்ணவேலையை ரீச் பண்ணிட்டோம். நம்ம பண்ணவேலையிலேருந்து இது வந்து இந்த சைடு வந்து பண்ணவேலை இருக்குது. இந்த சைடு நேரம் நம்ம போயிட்டுருக்கிறது வந்து பங்களாக்கு போயிட்டுருக்கோம். பங்களாக்கு நானும் கேமராமேன் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் அவங்க கூட வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறோம். இப்போது நம்ம வந்து கமெண்ட்ரி பாய்ஸ் கூட வீடியோ பண்ணணும். ஆனால் கமெண்ட்ரி பாய்ஸில் யாருமே இப்போ வந்து இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து மற்ற எல்லாருக்கும் நாங்கள் 2 பேரும் வந்து சிபிஎஸ்சியில் இன்றைக்கி வந்து இப்போ எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து கமெண்ட்ரி பாய்ஸ் கூட வீடியோ பண்ணணும். கமெண்ட்ரி பாய்ஸ் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்காங்க எல்லோரும். ஸோ அவங்க வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்க போயிருக்காங்களா எதுக்கு போனாங்க நம்மளுக்கு தெரில. அவங்க எதுக்கு இருந்தாங்கன்னு போயிட்டு போகிறாங்க. நம்ம வந்து அவங்க கூட வீடியோ பண்ணோம். ஏகே ஃபேன்ஸோ அஜித் குமார் ஃபேன்ஸ் கமெண்ட்டில் கீழே ஏகேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ பங்களாவுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். பங்களாவில் என்ன இருக்குன்னா, பங்களாவில் பெரிய சர்ச் இருக்குது. அது பழைய சர்ச்சு, பழைய காலத்து சர்ச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பில்ட் பண்ண சர்ச்சு. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட காட்டணும், ஃபேன்ஸ் கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு நான் வந்து பங்களாவுக்கு இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். ஒருத்தருக்கு வந்து ரஸ்னா குடிக்கணுமா, ரஸ்னாக்கு கடைக்கு எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அவருக்காண்டி இப்போ ரஸ்னா கடையை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். நான் அப்படியே ரஸ்னாக்கு கடைக்கு அவங்க கூட்டிகிட்டு போய் அவன் ரஸ்னா வாங்கிட்டு ஸோ உங்கள்கிட்ட சர்ச்சை கட்டிட்டு நான் வந்து கமெண்ட்ரி பாய்ஸ் கூட வீடியோ பண்ணலாம். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கடைசி வரைக்கும் என்ன இந்த வீடியோவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் இருக்க போதுட்டு தெரிய போகுது. இது வரைக்கும் நீங்கள் இது வந்ததில் நம்ம வந்து வந்த இடத்துலலாம் போட்டிருந்தோம். வந்த இடம்லாம் அற்புதமாக இருந்துச்சு. நேச்சர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து இந்த சாயபுரம் தரகு என்னது ஃபஸ்ட்டு வந்து தேரி ரோடு வழியாக வந்தோம். நெக்ஸ்ட்டு சாயபுரம் வழியாக வந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து சுப்பிரமணியபுரம்னு நினைக்கிறேன். சுப்பிரமணியபுரம் தாண்டி வந்தோம். அது எல்லா கிரியேச்சரும் என்னது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சிட்டியை விட்டு நம்ம வந்து இங்கே வந்துடலாம் போல இருக்குது. நடுதனில் நேச்சரை பார்க்கணுன்னா கண்டிப்பாக நினச்சிடுவாங்க. அழகாக இருக்குது. ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அப்படியே நம்ம மைண்ட் இஸ் ப்ளோயிங் அந்த மாதிரி இருக்குது. வந்து பார்க்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்காண்டி நாங்கள் வந்து வீடியோ பண்ணுறோம். ஸோ அதுக்கு மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பங்களா பக்கத்தில் வந்துட்டோம். இருக்கிறது வந்து பண்ணவேலை. இப்போ அந்த சைடு எல்லாமே பண்ணவேலை. ஃபஸ்ட்டு இருக்கிறது பண்டார வேலை, நெக்ஸ்ட்டு பண்ணவேலை, நெக்ஸ்ட்டு பங்களா. இது 3 வரிசையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பங்களா வந்துட்டோம். இந்த சைடு வந்து பங்களா இருக்குது. ஸோ இங்கே வந்து பங்களான்னு எழுதியிருக்க வேண்டியது.
பங்களால போடியை காணும், போடியை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடு ரஸ்னா கடை இருக்குது. இப்போ கேமராமேனுக்கு ரஸ்னா கடைன்னு சொன்னார், அவருக்கு ரஸ்னா கடை வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். கடைசியில் நம்ம ரஸ்னா குடிச்சாச்சு. ரஸ்னா குடிச்சிட்டு பங்களாக்கு போக போகிறோம். பங்களா சர்ச்சு போய் பார்க்கலாம் வாங்க. ரேட் பண்ணுங்க. Honoring the past, inspiring the future. Inspiring the future. கரெக்டாக போட்டிருக்காங்க. இது வந்து ஹானரிங் த பாஸ்ட். அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அவங்க இன்ஸ்பயர் பண்ணி அதை புதுசாக ஃபியூச்சர் கொண்டு வராங்க. அதை வந்து புதுசாக அவங்க பழைய சர்ச்சை புதுசாக கொண்டு வர்றதுக்கு தான் அப்படி போட்டிருக்காங்க. இதுல ஒரு நல்ல ஹெட்டிங். இது வந்து எப்போ உள்ளதுன்னு பாருங்க. இது வந்து 175 வருஷத்துக்கு முன்னாடி கெட்டின சர்ச்சு. ஜேர்னி பாருங்க. 175 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன ஆச்சு. நாங்க எங்க அம்மா அப்பாவுக்கு முன்னாடி அப்படிதானே, தாத்தா பாட்டிக்கு முன்னாடி. எங்க தாத்தா பாட்டிக்கு முன்னாடியே வந்துருமோ. அப்பனா 175 வருஷம் இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அப்புறம் எவ்வளவு பழசு நீங்களே பாருங்க. ஆர்ச் வந்து கட்டினது வந்து 1/10/2024 கட்டியிருக்காங்க இந்த ஆர்ச்சு. இந்த பாருங்க 1/10/2024 இந்த ஆர்ச்சை கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க சர்ச்சுக்குள்ள போய் பார்ப்போம். பார்ப்போமே. ஸோ இதுதான் நம்ம பங்களா சர்ச்சு. வர்ற டைம் வந்து நம்ம இன்னைக்கு ஹாலிடே கிடையாது. இன்னைக்கு வந்து என்ன டே? இன்னைக்கு தேர்ஸ்டே. ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டேனோட இன்னைக்கு வந்து யாரும் விளையாடறதுக்கு இல்லைன்னா இதில் வந்து வாலிபால் கோர்ட் இருக்குந்தா. இது வந்து வாலிபால் கோர்ட்டு. இங்கே வந்து வாலிபால் ஆடுவாங்க. பங்களாவில் அடிக்கடி ஒரு வாலிபால் டீம் உண்டு, அவங்க வாலிபால் ஆடிட்டுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சர்ச்சுக்கு போவோம். நம்ம வீடு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய சர்ச்சாக இருக்குது. ஸோ இங்கேயும் வாலிபால் ஆடுவாங்க போல இருக்கு. இது வந்து ஸ்டேஜ். இங்கே வந்து என்ன இது நடந்தாலும் இங்கே தான் அந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வச்சு தான் அந்த இது நடக்கும். இங்கே என்ன ப்ரோக்ராம் இந்த சர்ச்லேயும் சரி, இந்த ஸ்கூல்லேயும் சரி, சர்ச்சிலையும் ஸ்கூல்லையும் சேர்ந்து என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் அது இந்த ஸ்டேஜில் நடக்கும். நெல்லை திருமண என்னது திருமண தளம். நல்லா விளங்கி போச்சு. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறாங்க, தயவுசெய்து ஃபர்ஸ்டே தமிழ் படிச்சுடுங்க. எங்களை மாதிரி தமிழ் படிக்காம இருந்து கடைசியில் இப்படி இந்த நிலைமைக்கு வந்து செம்ம ஹைட்டாக இருக்கு. நானே இப்படின்னு பார்த்தா தெரியுது. ஸோ ரொம்ப ஹைட்டான பில்டிங்கு. பல முந்தி உள்ள டெக்னாலஜி வச்சு இவ்வளோ பெருசாக ஒரு சர்ச்சு கட்டியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க. ஓ இதான் சர்ச்சோட வாசல். நம்ம இப்போ நிற்கிறது சர்ச்சோட பில்டிங். அந்த ஆர்ச்சர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. அப்போ வந்து எவ்வளோ அழகா இவ்வளோ பெரிய கேட் போட்டு இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. இப்போ அப்படியே யோசிச்சு பாருங்க அப்போ உள்ளவங்களுக்கு அப்போவே அவங்க எவ்வளோ அழகா யோசிச்சிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் சர்ச்சுக்கு அந்த சைடே பங்களா பூங்கா இருக்கு. நம்ம சர்ச்சுக்கு சைடில் இருக்கோம். சர்ச்சுக்கு இன்சைடு நம்ம சர்ச்சிலேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இருக்கோம். அப்படியே சர்ச்சிலேருந்து இப்படி திரும்பி இன்சைடு சைடில் பார்த்தா இங்கே வந்து பூங்கா இருக்குது. சர்ச்சோட பூங்கா இருக்குது. இதுதான் சர்ச்சிலேருந்து கட்டின பூங்கா. இப்போ ரொம்ப நாளாக இது பூட்டி கிடக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ரி பாய்ஸ் வந்து விட்டாங்க. கமெண்ட்ரி பாய்ஸோட ஹெட்டு, அதாவது கமெண்ட்ரி பாய்ஸ் ஆரம்பித்த ஹெட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ரி பாய்ஸ் அவங்களோட தலைவர் வந்து கொண்டு இருக்கிறார். வாங்க வாங்க வாங்க, செலிபிரிட்டி வந்துட்டாரு. இவர் தான் கமெண்ட்ரி பாய்ஸோட ஹீரோ. நம்ம ஊருக்கு நம்ம சொந்த ஊருக்காரன் தான். நம்ம எப்போ ஆட வருவேன். இப்போ இன்னைக்கு ஊர்லேருந்து நீட்டாக வந்திருக்கான். இப்போ நம்ம கமெண்ட்ரி பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. வந்தப்புறம் கிரவுண்டு போய் ஆட வருவோம். நாங்கள் எல்லாரும் பண்ணவேலை ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து எங்களோட பண்ணவேலை குரூப்பு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சாதான் கமெண்ட்ரி குரூப்பு. கமெண்ட்ரி பாய்ஸ் தான் வந்து போய் டெய்லியும் கிரிக்கெட் போவாங்க. ஆனால் நான் வந்து சாட்டர்டே சண்டே இவங்க கூட கிரிக்கெட் ஆட போகிறதில்ல. நான் வந்து புதுக்கோட்டை கேங் கூட கிரிக்கெட் ஆட போவேன். இன்றைக்கி அவங்க கூப்பிட்டாங்க. நான் இங்கே வந்து கேன்சல் பண்ணி நான் உங்களுக்காண்டி இந்த விளாக் பண்ண வந்திருக்கேன். ஸோ அதுக்காண்டியாவது லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை இப்போ புதுசாக பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட்ரி பாய்ஸ் வந்துட்டுருக்காங்க. வந்த பிறகு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கலக்குறோம். ஆர் ஸ்குவாட் கடைசியில் நம்ம வந்து கமெண்ட்ரி மீட் பண்ணியாச்சு. கமெண்ட்ரி ஏதோ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கமெண்ட்ரி என்ன பேச விரும்புறீங்க?
உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நீங்க யார்? நான் உங்களுக்கு கமெண்ட்ரி இன்ஸ்டாகிராம்ல நாங்க வீடியோ போறோம். எங்க சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. சேனல்ல அவர் வந்து சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? இன்ஸ்டாகிராம்ல அவர் சேனல் பேர் கமெண்ட்ரி பாய்ஸா? ஸோ இன்ஸ்டால கமெண்ட்ரி பாய்ஸ் சேனல்ல பார்த்துட்டு இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் இல்லை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சப்ஸ்கிரைப் வந்து நம்ம யூடியூப்ல சேனல் வீடியோ போட்டு ஸோ இப்போ எல்லாரும் கமெண்ட்ரி பாய்ஸில் உள்ள டீம் எல்லாரும் கேதர் ஆகிட்டாங்க. ஸோ வரிசையை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கேன். இவர் பேர் கமெண்ட்ரி. உங்கள் ஒரிஜினல் நேம் என்னது? ஆசிர். இவர் பேர் ஆசிர். இவர் வந்து இவருக்கு நிக் நேம் இங்கே வச்சது வந்து கமெண்ட்ரி. ஏன்னு அவரே சொல்லுவார். சொல்லுங்க. நான் வந்து கமெண்ட்ரி பேர்னா அதனால எனக்கு கமெண்ட்ரின்னு பேர் வச்சிருக்கேன். ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ கிரவுண்டுக்கு வந்தாச்சு. கிரவுண்ட் பக்கத்தில் வந்தாச்சுன்னு சொல்கிறாங்க. கிரவுண்ட் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கேன். ஸோ கிரவுண்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. எங்கள் ஊர் கிரவுண்டில் ஆடுறது எப்படி இருந்தாலும் எங்கள் ஊர் தான். ஸோ எல்லாரும் கிரவுண்டுக்கு பேட்டு பால்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ கமெண்ட் ஃபோர்த்து பால் மக்களே, பாலை தேடிட்டு இருக்காங்க அடிச்சு பாருங்க. காய்ஸ், நம்ம பண்ணவலையிலேருந்து கிளம்ப போகிறோம். கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, கிளம்பி தான் ஆகணும். ஸோ பண்ணவலையிலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ பண்ணவலைக்கு பாய் போட்டுக்கிடுவோம். ஸோ இதுக்காரமாக பண்ணவலைக்கு வந்தால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பண்ணவலைக்கு வரலாமா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணவலை எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா, நல்லா இருக்கா, ஊர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்காண்டி ஒரு லைக், நான் இவ்வளோ தூரம் வந்து போட்டதுக்காண்டி ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நம்மளுக்கு தேங்க்யூ சொல்லணும்னா ஹாய் ஆரா ஸ்குவாட். இதோட நம்ம இது முடிஞ்சிட்டு, நம்ம பண்ண வேலை டாஸ்க் முடிஞ்சிட்டு, நம்ம பண்ண வேலை போய் கமெண்ட்ரி பாய்ஸ் கூட நல்லா வீடியோ பண்ணோம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய் ஆரா ஸ்குவாட்.